விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஓகே, இப்போ எதுக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். நம்ம வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போர் போட்டுட்ருக்காங்க. சவுண்டு காலையிலேருந்தே கேட்டுட்டு தான் இருக்குது. எப்படியாவது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன். சப்போஸ் சவுண்டு நான் வாய்ஸ் கொடுக்கும்போது சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக வெயிட் பண்ணேன், சீக்கிரம் போட்டுருவாங்கன்னு. இன்னும் போட்டுகிட்டே இருக்காங்க. சப்போஸ் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் சமுத்திரம் மாதிரியே பிரிந்து பிரியாத பந்தத்துக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். பரவாயில்ல, நிறையாவே வரவேற்பு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப இல்லைனாலும் ஒரு புது ஸ்டோரிக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு வரதே பெரிய விஷயம். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் எங்கே போனீங்கன்னே தெரியல, இல்லை கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சமுத்திரத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. சமுத்திரத்தை விடவே பெஸ்ட்டாக இதை நான் கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப அறுத்து மொக்கப்போட விரும்பலை. வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா சார். 1 மினிட் சார். கல்பனா, தேங்க்யூ. நீங்க போய் உங்களோட ஒர்க் பாருங்க. மேம், அந்த சின்ன பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட டீடைல்ஸ்லாம் வாங்க சொன்னாங்களா? அதுக்கு தான் போயிட்டு இருந்தேன். நீங்க அவரை கூட்டிட்டு வர சொன்னதுனால நான் வந்தேன். சரி, ஓகே, சீக்கிரமா அந்த பொண்ணுகிட்ட அந்த டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. நான் சிஸ்டம்ல என்ட்ரி போடணும். ஓகே. என்னாச்சுங்க? சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. சார் இப்பதான் உள்ள சர்ஜரிக்கு போயிருக்காரு. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் நீங்க அவரை மீட் பண்ணிக்கிறீங்களா? பரவாயில்லங்க, நான் வெயிட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே தான் சார். ஆனா சாரோட கேபின்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். சார் இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காரு. அவர் உள்ள கேபினில் இல்லாத போது யாரும் அவரோட கேபினுக்கு போக வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலுமே இது என் டியூட்டி இல்லை சார். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நர்ஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறீங்களா? ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்க. யார் இந்த பொண்ணு? கொண்டு தான் அட்மிட்ல உட்கார வச்சிருக்கான். நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால அடிக்கடி ஆளை மாத்துவான் போல, தெரியல. ரூல்ஸையும் மாத்திட்டு இருக்கான். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகேங்க, நான் நர்ஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரங்க. ஓகே சார். சர்ஜரி முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரிங்க, தேங்க்ஸ். ஹாய்மா. நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டுக்கலாம்? டேய், கூப்பிடு. என்ன அக்கா? எனக்கு இருக்கிறது பாட்டி மட்டும்தான். பாட்டியை தவிர வேற யாருமே இந்த உலகத்துல எனக்கு இல்ல. பாட்டியை காப்பாத்தி கொடுத்துருவீங்கல்லக்கா? டேய் பாப்பா, கவலைப்படாத, கண்டிப்பா பாட்டியை காப்பாத்திடலாம். இப்போ பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ண போறோம், சரியாயிரும் சீக்கிரமா. தெரியும், ஆனாலும் பயமா இருக்கு. பாட்டி இல்லைன்னா எனக்கு எனக்கு யாருமே இல்ல. பாட்டி தான் எனக்கு எல்லாமே. பாட்டிய நல்லபடியா சரி பண்ணி கொடுத்துருங்கக்கா. நான் கண்டிப்பா சாமியை கும்பிட்டுட்டே இருப்பேன். டேய் தங்கம், உன் பெயின் என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? பாட்டிக்கு இப்போ சர்ஜரி பண்ண போறோம். சர்ஜரி நல்லபடியாக முடியும், ஓகேவா? சர்ஜரி முடிஞ்ச உடனேயும் பாட்டி நல்லாயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட ஜாலியாக பேசுவாங்க. என்ன, நீங்கள் தான் சர்ஜரி பண்ண போறீங்களா? ஆமாடா, நான் தான் பண்ண போகிறேன். நான் தான் பாட்டியை காப்பாற்ற போகிறேன், ஓகேவா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சாமியை கும்பிட்டுட்டே இருங்க. சாமி நல்லபடியாக உங்கள் பாட்டியை குணப்படுத்தி கொடுத்துருவாங்க, ஓகேவா? 1/2 மணி நேரத்தில் சர்ஜரி முடிஞ்சிடும், ஓகேவா? சரிங்கக்கா. இங்கே பாரு, நீ ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் உனக்கு ஹோப் கொடுத்துட்டு தான் போகிறேன். உனக்கு நான் ஹோப் கொடுக்கல அப்படின்னா தான் நீ ஃபீல் பண்ணணும், சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாரும் இருக்கோம். நான் சாமியை நம்புறனோ இல்லையோ, உங்களை நம்புறேன்க்கா. நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப தைரியமாக இருக்கு. நான் உங்களை நம்புகிறேன். சரிடா, சரி. ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பேசுகிறேன், ஓகேவா? நர்ஸ் உங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அவங்க கொண்டு போய் அட்மினில் கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஓகேவா? சரிங்கக்கா. பாவமாக இருக்கு மேம். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அனதையான ஒரு லைஃப்பை தான் வாழ்கிறோம்.
ஆனால் அந்த பொண்ணு சின்ன வயசுலேயே வாழுது. சரி ஓகே வாங்க, சர்ஜரிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு மேம், வாங்க மேம். 1 மினிட் மேம், இது ஆயிடுச்சு. மகதி, ஆத்தோ டாக்டர் சொல்லியாச்சா? சொல்லிட்டேன் சார், அவர் வந்துறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியாச்சுல? பிளட் எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு சார். ரூம் ஆச்சா? ஆச்சு சார். மீன் சார், கையில் பேண்ட் வந்திருக்கு. ரூம் கொஞ்சம் சீக்கிரம் டிலே ஆகுது. 0 சார் ஆயிடுச்சு. மகதி, டைம் ஆகுது. மேம் ஆச்சு. ஓகே அபிநயா, ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சார். ஓகே வாங்க போலாம். ஏய் மகதி, நல்லா பண்ணடி. எனக்கு நல்லா பண்ணணுமா? டேய் முண்டம், நான் சும்மா எடுபடி தான். கதை திரைக்கதை வசனம் எல்லாமே இதோ நிக்கிறாங்களே அழகு தேவதை மேம், அவங்க தான். அதானே தெரியும். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. சரி ஓகே போலாம். மகதி, 2 மினிட்ஸ் கொண்டு தடவை வைட்டல் செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஐவி கரெக்டாக போட்டுட்டே இருங்க. மகதி, ஐவில ஹெவி மெடிசன்ஸ் வேணாம். நான் சஜஸ்ட் பண்ண மெடிசன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சத்யன், ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேம் வைட்டல் ஸ்பீட் மேம். ஐவில மெடிசன் போடுங்க. சார் அந்த சிசர் எடுங்க. அங்கதானே இருக்கு, நீங்களே எடுங்க. எடுத்து கொடுத்தா குறைஞ்சிருவீங்களா? மகதி, அங்க பாருங்க, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுது. மேம் வைட்டல் நார்மலா, மெடிசன் அட்டாச் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இப்போ சீஃப் டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கார்ல, அது முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு சார். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருவாங்க. ஓகே தேங்க்யூ. டேய் பாப்பா, நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தீனா இப்படி இவ்வளோ பாட்டிக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குடா. அதுக்கு உன்னை பற்றின விஷயங்கள் எங்களுக்கு தெரியணும். டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன்னு. நீ என்ன சொல்றியோ அதை வச்சு தான் நான் கொண்டு போய் ரிசப்ஷனில் கொடுக்க முடியும். அவங்க என்ட்ரி போட்டால் தான் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி பாட்டிக்கு யூஸ் பண்ண முடியும்டா. என்ன சொல்லணும்? சரி ஓகே, அக்கா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பேர் என்ன? இலக்கியா. இலக்கியாவா? சரி, பாட்டி பேரு? மீனாட்சி. சரி ஓகே, உன் பேருக்கு முன்னாடி ஒரு இன்ஷியல் என்ன? அந்த இன்ஷியலோட சேர்த்து சொல்லு, நான் எழுதிக்கிறேன். என்னடா? இல்ல, இலக்கியா மட்டும்தான். டேய், எப்படிடா இன்ஷியல் இல்லாம? சரி ஓகே, உங்க அப்பா பேர் என்ன? தெரியாது. தெரியாதா? அம்மா பேரு? தெரியாது. டேய், அப்பா அம்மா இல்லையா? எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் இருந்தேன். அப்போ இந்த பாட்டி அங்க இருக்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வருவாங்க. என்ன அவங்களுக்கு பிடிச்சி போய் என்னை தூக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு இன்ஷியல்லாம் கிடையாதுக்கா. அப்பா பேர் தெரியாது, அம்மா பேர் தெரியாது. என்ன அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டதுனால அவங்க 2 பேருமே தெரியாது. யாராவது என் பேரை கேட்ட இலக்கியான்னு மட்டும்தான் சொல்லுவேன். இனிஷியல் இல்லைன்னா இனிஷியல் வச்சுக்கிறதுக்கு கூட அப்படி ஒருத்தவங்க இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அவன் இனிஷியல் வச்சுக்காம இருக்கா. இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல. இந்த உலகத்துல யாரும் இனிஷியல் வேணான்னு ஒதுக்க மாட்டாங்க. என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் பிரிஞ்சு போனாலும் இனிஷியல முன்னாடி போட்டுப்பாங்க. ஆனா அந்த இனிஷியல வச்சுக்கிறதுக்கு ஒரு குடுப்பனையே இல்லைன்னா யார் என்ன பண்ணுவா? டேய் சாரி, ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸும் தெரியாதா? அவங்க உன் பாட்டின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த காலத்துலேயும் உனக்காக அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நல்லபடியாக டாக்டரெல்லாம் காப்பாற்றிடுவாங்க. என்ன, பாட்டிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். பாட்டி நல்லா குணமாகி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. ஓகே சரிங்கக்கா. ஆப்ரேஷன் எப்போக்கா முடியும்? ஆப்ரேஷனும் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். டாக்டர்ஸ் வெளியே வந்து பேசுவாங்க. ஓகே சரிடா, நீ இவ்வளோ கொடுத்த டீட்டெயில்ஸ் எனக்கு போதும். இதை நான் கொண்டு போய் ரிசப்ஷனில் கொடுத்துட்றேன். அவங்க சரி பண்ணிப்பாங்க. ஓகே வரட்டா? ஏதாவது சாப்பிட்டியாடா? எனக்கு சாப்பாடுலாம் வேணாக்கா, பாட்டி மட்டும் நல்லபடியாக ஆயிட்டா போதுக்கா. டேய், பாட்டி நல்லா ஆயிடுவாங்க. சாப்பிடாமலே இருப்பியா? வா
ஹாஸ்பிட்டல் கேண்டீன் கூட்டிட்டு போய் உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரேன். வா போலாம். வேணாக்கா. வாமா போலாம். சில விஷயங்களை உடைச்சு பேச முடியாது சார். என்ன அள்ள வச்சிட்டீங்கல்ல, சந்தோஷமா இருங்க. என்ன சீ, அப்பா அம்மா இல்லாத பொண்ணவா இப்படி கேட்டு கஷ்டப்படுத்திட்டோம். அவ சொன்னது உண்மைதான். படிச்சிருக்கதாண்டா அறிவு உனக்கு, மத்தபடி மண்டைக்குள்ள வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி பண்ணிட்டியே. ச்சே. சார், சர்ஜரி முடிஞ்சிருச்சு சார். நீங்க போய் சாரை பார்க்கலாம். தேங்க்யூ. டேய் இலக்கியா குட்டி, எதுக்கு அழுகுற? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? அழுகாதுன்னு சொன்னனா இல்லையா? இல்லக்கா, பாட்டி நல்லா ஆயிட்டாங்களா? டேய் குட்டிமா, பாட்டிக்கு ஒன்றும் ஆகல. பாட்டி நல்லா ஆயிட்டாங்க. ஓகே, பாட்டி நல்லபடியே குணப்படுத்தியாச்சு. நல்லபடியே சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வடுக்க மாத்திடுவாங்க. அப்புறம் போய் பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் எதையுமே நம்பல. நீங்க கொடுத்துட்டு போன நம்பிக்கையை மட்டும் தாக்கா மனசுக்குள்ள வச்சிருந்தேன். நல்லபடியா பாட்டியை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டேய், எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? தேங்க்ஸ்லாம் வேணாம். இது என் கடமை. ஓகேவா? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் படிச்சு வந்திருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாத. பாட்டி நல்லா இருவாங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் நீ பார்த்துக்கோ. என்ன, பாட்டி நல்லா பேசுவாங்க. உடனே பேச முடியாது, கொஞ்சம் மெதுவாக பேசுவாங்க. ஓகே? ஓகேக்கா, தேங்க்ஸ்ண்ணா. டேய் குட்டிமா, தேங்க்ஸ் சொல்லாத. ஓகேவா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ அப்படி இருக்கு. ஏன்னா உங்க பொண்ணு இல்லையா அவங்க கூட? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல மாத்திடுவாங்க. நீ போய் பாத்துக்கோ. என்ன, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே சீக்கிரமா நல்லதாவே நடக்கும். சரி, நான் போய் பாட்டி பார்க்குறேன். சரிம்மா, போ. பரவாயில்ல, சூப்பரா பண்ணீங்க. பிளட் லாஸ் இல்லாம அந்த ஆப்ரேஷனை பண்ணவே முடியாது. ஆனா கரெக்டான மீடியம்ல வச்சு பிளட் லாஸே இல்லாம பண்ணிட்டீங்க. திறமை இருந்தா யாரு வேணாலும் எது வேணாலும் பண்ண. உண்மைதான். ஆனா இந்த திறமை கூட யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியாம மறந்துட்டு பேசுறீங்க போல. திறமை எங்க இருந்து வேணும்னாலும் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதை ப்ரொசீட் பண்ற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழச மறந்துட்டு பேசுனா எந்த சூழ்நிலையும் பழசு மறைஞ்சு போறது கிடையாது. நான் பழசாவே நினைக்கிறேன். இப்போ கால சூழ்நிலைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஓகே, போங்க. ஆனா இருந்தாலும் ரொம்ப தான் ஆட்டிடியூட் காட்டுறீங்க. உங்களை விட குறைச்சுதான். ஆமாமா, என் அளவுக்கு யாருனாலும் ஆட்டிடியூட் காட்ட முடியாதுதான். ஏன்னா காலப்போக்கில் ஆட்டிடியூடே ஏன் எல்லாத்தையும் மாத்திருச்சா. அதனால நான் இந்த ஆட்டிடியூட யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் இப்படித்தான் இருப்பேன். அதான் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கு. ஓ, மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க மாதிரி தெரியுது போல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆட்டிடியூட் காட்டுங்க இல்ல காட்டாம இருங்க, என்னமோ பண்ணுங்க. ஐ டோன்ட் கேர். உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் மட்டும்தான், மற்றபடி வேற எதுக்கும் இல்லை. நான் என்னமோ எனக்கு ஒய்ஃபா வந்துருங்கன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கிராஸ் த லிமிட். வேற டைலாக் இருந்தா பேசுறீங்களா? எப்ப பார்த்தாலும் இதவே ஒண்ணு சொல்லிக்கிட்டு. சும்மா தான் சொன்னேன். அதுக்காக அந்த நினைப்புல இருந்தா தூக்கி வீசிருங்க. ஓகே? இனிலாம் அந்த நினைப்ப மனசுக்குள்ள நினைக்க கூட கூடாது. நான் நினைச்சனான்னு கேட்டேன். நான் நினைச்சத உங்ககிட்ட வந்து சொன்னனா? அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நீங்க கோவப்பட்ட சிரிப்பு வருதுங்க. இடியட். டாக்டர்னு டாக்டர் கிட்ட காட்டாதீங்க. ஓகே? உங்களை விட எனக்கு எவ்வளவு கெத்து காட்ட தெரியும், எனக்கு எவ்வளவு ஆட்டிடியூட் இருக்குன்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாம இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு, அதான் தெரியுமே. அப்போ என்கிட்டலாம் ஆட்டிடியூட் காட்டாதீங்க. ஓகே? ஐ மீன் உங்க திமிர என்கிட்ட காட்டாதீங்க. நான் உங்களை விட திமிரு பிடிச்சவன். ஓகே? அட கார்த்தி, என்ன இப்பதான் உனக்கு கண்ணு தெரியலடா நானு.
வாங்க டாக்டர் சார். என்ன உங்களை பார்க்கணும் தான் கியூல லைன் போட்டு நிக்கணும் போல. டேய், நீ தான் வந்திருக்கேன்னு சொன்னா நான் முன்னே வந்திருப்பேன் இல்லடா. நான் சும்மா ஜஸ்ட் அட்ஜஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆபரேஷன்ல. அப்படியே வந்துட்டு தான் மறுவேலை பாப்பீங்க. உனக்கு தான் பேஷண்டே உயிராச்சு ஹாஸ்பிட்டல் வந்தா. இவ்வளவு நேரம் உனக்காக வெளியே நர்சிங் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருந்தேன். இப்போ வருவா அப்போ வருவேன்னு ஒரு வழியே சர்ஜரி முடிச்சுட்டு வந்துட்டீங்க போல. சர்ஜரி எப்படி சக்சஸா ஃபெயிலா? சர்ஜரி நான் பண்ணல, அப்ப அது ஃபெயில் தான். ஏய், ஏன்டா சக்சஸ் தான்டா. ஓ சக்சஸா? ஒண்ணு மிஞ்சி எவன் டாக்டர் அது? கரெக்டா சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கான். அவன் மூஞ்ச பாக்கணுமே நானு. அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப என்ன இப்பதான் சாரு கண்ணுக்கு தெரியணும். என்ன பாத்துட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு? டே நானாடா வரக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கு வேலை பிஸிடா, சுத்தமா டைமே கிடைக்க மாட்டேங்குச்சு. அதனாலதான் சரி இன்னைக்காவது உன்னை பாத்துட்டு வந்துடலாம் தான். அதான் நினப்புங்கிறதே இல்ல. என்னப்பா பண்றது, டாக்டர் சார் வேற அண்ணனா போயிட்டீங்க. அண்ணனை வந்து பாக்கலன்னா கோச்சுக்க மாட்டீங்க, பிச்சிருவேன். யாரா உனக்கு அண்ணன்? ஆளை பாரு. என்னோட ஒரு 5 வருஷம் சின்ன பையனா இருப்பியா? அதுக்காக நான் உனக்கு அண்ணன் ஆயிடுவேனா? அந்த அண்ணன் தம்பின்ற பேச்சுக்கே ஏழை இருக்க கூடாது என்ன? சரி அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப சார் கல்யாணம் பண்ணிக்கிறதா பேச்சு உங்களுக்கு? இவ்வளவு நாள் இப்படியே காலத்தை தள்ளிட்டு போகலான்னு பாக்குறேன். வயசு என்ன ஆகுது உனக்கு? ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க நல்லா வாழ்ந்து தள்ளிட்டீங்களா ஒரே தள்ளா? எங்களை சொல்றீங்க? எல்லார் லைஃப் அப்படியே இருந்துருமாடா. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதை விட்டு தள்ளு. மரியாதை மூடிட்டு கல்யாணம் பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுவேன். போடான்ட்டு கல்யாணம் காது குத்துன்னு. சரி கடுப்பா இருக்கு. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படியே அமைஞ்சிடாது. மூட்டு கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய வாழ்ந்து பாரு. வாழ்க்கை சும்மா சொர்க்கமா இருக்கும். அதான் இவ்வளவு நாள் நல்லா சொர்க்கத்துலதான் சார் வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா? வாழ்க்கை சொர்க்கமாகறதும் நரகமாகறதும் நம்ம கையில் இல்லடா. அதுல புரிஞ்சுக்கிற தன்மையை பொறுத்து. பழசு எதுக்கு கலர்ற? அது முடிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு, பேசாம இருந்துக்கோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதை விடு. அப்புறம் அப்பா வந்ததா கேள்விப்பட்டேன். எப்பயும் போலதான் வழக்கம் போல பேசியிருப்பாரு. நீ எதுவும் நினைச்சுக்காதடா. பெரியப்பா பத்தி எனக்கு தெரியாதா? நீ வேற வந்து புதுசா சொல்லி தரணுமா? போடா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எதுவும் நினைக்கல. அவர் அப்படிதான், ஒரு புத்தி அப்படிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்காக ரியாக்ட் பண்ண என்ன பண்றது? ஒருத்தர் இப்படிதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஓயாம அதே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க நம்மள அடிச்சு கீழே தள்ளணும் தான் நினைப்பாங்க. சோ அந்த சத்தியம் நான் கிடையாது. அதெல்லாம் இல்ல, அது மேட்டர். இப்படியே கட்டப்புறமாச்சாரியா எத்தனை நல்லா இருக்கலாம்னு பேச்சு. அது எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா சொன்னது ஏதோ ஒரு பொண்ணு கதவு தட்டுது. டேய் லூஸ் மாதிரி பேசாத. இஸ்லாம், நான் காண்பது கனவா நிஜமா? என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தானே, அது உருட்டா இல்ல நான் கேட்டது உருட்டா? இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்குது? ஐயோ, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்ல வைக்கிறானுங்க. என்ன நம்மள பாக்குது? ஞாபகம் வச்சிருக்குமா என்ன? சம்பந்தப்பட்ட அவனவே எவனையோ ரோட்ல போற நாயை பாக்குற மாதிரி பாக்குது. நம்மள ஞாபகத்துல இருப்போமா என்ன? டே நீ மூட்டு பாரு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லணும், அவ்வளவுதான். மற்றபடி வாண்டடா பேசினா அவன்கிட்ட செருப்படி வாங்குவேன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அபிநயா, உங்களதான் கேட்டேன், என்ன வேணும்? இவன் என்னமோ இன்னைக்குதான் புதுசா பேசுற மாதிரி பேசுறான், என்னமோ யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுறான். டேய் என்னடா நடக்குது? நான் தான் இங்க பூமராடா. சரி ஓகே, பூமராவே உட்காந்துருப்போம். இப்போ ஒரு சர்ஜரி பண்ணோம்ல, அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் ஓகே தான், நார்மல் தான். ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேலே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்களும் தானே அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர், நீங்களே சைன் பண்ணலாமே. ஏதோ அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டரா? இந்த கொடுமை எப்போ நடந்துச்சு எனக்கு தெரியாம? நீங்கள் தானே சார் அடிக்கடி சொல்லுவீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் சீஃப் டாக்டர், ஸோ என்னை தாண்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு. நான் ஏதாவது எக்கு தப்பா செஞ்சு உங்களுக்கு அது பிடிக்காம போயிடுச்சுன்னா, உங்களுக்கு பிடிக்காம போறதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் தான் காரணம்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவீங்கல்ல. ஸோ அதுக்காக சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஓ அப்படி. ஆமா சார். டேய் என்னடா ரெண்டு பேரும் கண்ணாலே ரயில் ஓட்டுறீங்க? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மண்டை பிச்சுட்டு ஓடிடலாம் போல இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி எவனாவது இருப்பான், அவனை வச்சுக்கலாம். சரி கொடுங்க, எல்லாமே கரெக்டா இருக்கா? செக் பண்ணியாச்சு. செக் பண்ணாம கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் பைத்தியமா? இது நல்லா இருக்கு. ஆமாமா, நீங்க எப்படி பைத்தியம் ஆவீங்க? உங்களை சுத்தி இருக்கவங்களை பூரா பைத்தியமாக்கிட்டு நீங்க ரொம்ப தெளிவா தானே இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ,
காஸ்ட் லிமிட் தெரியுங்க. டே நான் எங்கேயும் இப்பெல்லாம் ஒரு காட்சியை பார்த்தது இல்லடா. இப்பதாண்ட உருட்டிட்டு இருந்தேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. இங்க என்னமோ திரும்ப படம் ஓட்டுறான். ஒண்ணுமே புரியல. சரி என்ஜாய்மெண்டா தான் இருக்கு, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரம் சைன் பண்ணி தான், எனக்கு ஒர்க் இருக்கு. என்னம்மா அவன் உட்காந்து தட்டுல பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி என்னம்மா பேசுது? என்னமோ நாங்களா வெட்டியா இருக்க மாதிரி பேசுறீங்க. இதோ உங்க சொந்தக்காரங்க யாரோ வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இடையில வந்துட்டேன்ல. ஸோ என்னை போக விட்டு நீங்க பேசுவீங்கல்ல, அதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சீக்கிரமா என்னோட வேலையை நீங்க முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றேன். இது யாரோவா? எம்மா நீ என்ன? யாரோ விட்றாடி, பாத்துக்கலாம். ஒரு காலத்துல நம்மளாம் எப்படி இருந்தோம், என்ன பத்தி யாரோன்னு கேட்டுருச்சு. சரி கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கிறதுனால ஏத்திக்கலாம். விட்றா புடிங்க. தரிக்கவில்லை முன்னாளில் காதல் பழக்கவில்லை உனக்கென்றே உயிர் கொண்டேன் அதில் ஏதும் மாற்றமில்லை பிரிவென்றால் உறவுண்டு அதனாலே மாற்றமில்லை மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா சொல். நான் வரேன். டே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்பதானடா சொன்ன அதெல்லாம் முடிஞ்சு போய் பல வருஷம் ஆகுது அப்படின்னு. என்ன நடக்குதுங்க? இப்ப நான் கண்ட காட்சி கனவா நிஜமான்னு எனக்கு தெரியணும், சொல்றா. டே முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான். என்ன இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது. நீ போய் உன் சித்தப்பாட்டு கேட்டுக்கோ. எது சித்தப்பாட்டு கேட்கணுமா? ஏண்டா வீட்டுல வாழ முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல வாழ்க்கையை வாழ போறீங்களா? இங்க பாரு, திரும்பவும் சொல்லிட்டேன், இப்படிலாம் ஸ்பீச்சை போடாத. எனக்கு இதெல்லாம் கேட்கவே கடுப்பா இருக்கு. என்ன அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. என்னை பொறுத்தளவுல முடிஞ்சு போனது தான். அதுக்கு எப்போதும் ஒருத்தராடி முடிச்சு போட முடியாது. எனக்கு என்னமோ அந்த முடிச்ச அவுத்துட்டு வேற முடிச்சு போட போறீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, வாழ்த்துக்கள்ரா. எப்பா சாமி, இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டாடே. போடாம என்ன ஆளை பாரு. சரி பேசியாச்சுல, இவங்க சித்தப்பா ஒரு பார்வையை பார்த்துட்டு கிளம்பு. அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ எதுவா இருந்தாலும். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஐ டோன்ட் கேர் என்ன கண்ணால கண்ணு. நீ மிரட்டு. சரி நான் வர்றேன்டா. நீனு கிடையாது கார்த்தி, ஏன் இவளா இருந்தாலும் சரி என்ன யாருனாலையும் மாற்ற முடியாது. நான் இப்படிதான். நான் இப்படி ஆகுறதுக்கு யார் வேணும்னாலும் காரணமா இருந்திருக்கலாம். ஆனா என்னை மாத்திக்கிறதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க இருந்தாலும் என் லைஃப்ல வந்தாலும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன். நான் இப்படிதான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க வாங்க வாங்க. வாவ், எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் இது தெரியுமா? ஏன் ஆஃபீஸ்க்கு எனக்கு ஸ்டாஃபா? வாங்க. இங்கே பாரு, நீ இந்த ஆஃபீஸ்க்கு மேனேஜர் மட்டும்தான், ஓகே? எம்டிக்கு மட்டும்தான் என்னை பற்றி பேசுறதுக்கோ இல்லை நீ இந்த வேலை செய்யணும் எனக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கோ என்னை திட்டுறதுக்கோ எல்லா உரிமையும் இருக்குது. என்ன அப்படிப்பட்ட அந்த எம்டியே எனக்கு மரியாதை கொடுத்து பேசுவார். நீ என்ன மேனேஜர் தானே, மேனேஜ்மெண்ட் வேலை தானே பார்க்குற? ஏய் வாய மூடு. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்க? ஏன் மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்தா நாங்கள் என்ன எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கா? எம்டி கிட்ட இருந்து என்கிட்ட வரும், என்கிட்ட இருந்து தான் உனக்கு வரும், ஓகே? ஸோ டைரக்டா எம்டி கிட்ட போய் உன்னால எதுவும் பண்ண முடியாது. டைரக்டா பண்றது பண்ணாம இருக்கிறது ஏன் இஷ்டம், என்ன? ஸோ அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. முதல்ல மேனேஜருக்கு மரியாதை கொடுறீ. என்ன எங்க போனாலும் ஒரு திமிர அடங்குதா பாத்தியா? இதுக்கு பேர் திமிர கிடையாது. ஒருவேளை உனக்கு திமிரா தெரிஞ்சா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நான் எப்போதுமே இப்படித்தான். பெரியவங்க சின்னவங்கலாம் நான் பார்க்க மாட்டேன், ஓகே? எனக்கு தப்புன்னு பட்டா பட்டுன்னு வைப்பேன். அதைத்தான் உனக்கு வச்சேன். ஏய் அதை வேற யார்ட்டாவது வச்சுக்கோ. என்ன உனக்கு நான் அடங்கி போவான்ல, அவங்கிட்ட வச்சுக்கோ. நான் உனக்கும் மேல என்ன, என்ன நீ அடிச்சதுக்கு கண்டிப்பா நீ தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். எப்படி நீ தப்பு பண்ணுவ, உன்னை தட்டி கேட்டா நான் அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். இது நல்லா இருக்கே. இங்க பாரு, நீ நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது. என்ன நான் வேற மாதிரி. நான் பார்க்க தான் ஒரு மாதிரி சிம்பிளா பயந்தாங்கோழி மாதிரி இருப்பேன்.
என்கிட்ட மோதுனா நீ அவ்வளோதான். ஓ அப்படி, அதையும் பார்ப்போம். இப்போ சொல்கிறேன், நல்ல காதலை வாங்கிக்கோ. என்ன, என் லைஃப்பில் எனக்கு வில்லின்னு யாருமே கிடையாது. ஆனால் என்னைக்கு என்ன நீ அடிச்சியோ, என் அப்பா அம்மா கூட என்ன அடிச்சது கிடையாது. ஒரு பூ மாதிரி என்னை வளர்த்தாங்க. என்ன, அவங்க அவங்க கை கூட என் மேலே படாது. ஆனால் நீ அடிச்சல்ல, அதுக்கு நீ பயங்கரமான தண்டனைய என்கிட்ட இருந்து அனுபவம். தனியாக வந்து தான் பழி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ டேரெக்டாக என்ன தேடி வந்துட்ட. ஐ மீன், இந்த ஆடெல்லாம் வெட்ட போகிறாங்க அப்படின்னா தானாக வந்து தலை சிலுப்புல, அந்த மாதிரி தான் இப்போ நீ வந்து தலை கொடுத்துருக்க. என்னைக்கு சிலுப்புறியோ அன்னைக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ சரி, ஓகே, நான் சிலுப்பவே மாட்டேன். ஒருவேளை நான் சிலுப்புனாலும் உன் அருவா ஸ்லிப் ஆகும். பார்க்குறியா? ஓ அந்த அளவுக்கு. சரி, ஓகே. என்ன நீ அடிச்சதுக்காகவும் இப்போ என் முன்னாடி இவ்வளோ திமிரா நீ வாய் பேசுறதுக்காகவும் என்னை பகைச்சிக்கிட்டதுக்காகவும் எண்ணி 2 மாசத்துல இந்த ஆஃபீஸை விட்டு உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த ஆஃபீஸில் உன்னை யார் வேலைக்கு எடுத்தாரோ அவரை விட்டு இந்த ஆஃபீஸை விட்டு உன்னை துரத்துறேன். பார்க்குறியா? வாவ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கதை கேட்குறதுக்கு. ஆனால் இதை கரெக்டாக நீ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசு. ஓகே, பார்த்துருவோமா? எனக்கும் லைஃப்பில் வில்லியே கிடையாது. என்ன, ஏன்னா என் குணம் அப்படி. எல்லாருமே என்கிட்ட பாசமாக மட்டும்தான் பழகுவாங்க. ஆனால் என்ன நீ வில்லியாக்கிக்கிட்டல, ஸோ நானும் உன்னை வில்லியாக்கிக்கிறேன். என்ன, ஏன்னா கதையோட சுவாரஸ்யமே வில்லி கூட மோதி ஜெயிக்கிறது தான். ஸோ எனக்கும் ஒரு சுவாரஸ்யம் வேணும்ல. அதனால இனிமேல் நீ தான் எனக்கு வில்லி, நான் தான் உனக்கு வில்லி. யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலாமா? பாப்பண்டி. எனக்கு எலும்பு கூட ரொமான்ஸ். என்ன நேரத்துல கால் பண்ணிருக்க? சாப்பிட்டு வழக்கமா எப்போதுமே உன் போன் பிஸியா தானே இருக்கும். ஏன்னா அதிசயமா போன் எடுத்துட்டேன். இப்ப பேசிட்டு வச்சேன். அப்ப கூட வாய் நல்ல வார்த்தை இருக்காடா. நீ எல்லாம் மனுஷ தின்பம் தானா? நான் சொல்லிடுவேன்டா நான் சிங்கமா. என்ன இங்க ஒருத்த போட்டு நீ பாடப்படுத்துறா. இவனுக்கு வளர்த்துன்னு பேர் வச்சா தெரியல. உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்கட்டு பாடா. ஏன் சாமி, இந்த வீட்டுல 2 வயசு சோறு திங்கிறது உனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கா? சோறு கூட அன்னைக்கு ஒழுங்கா போட மாட்டாங்க. பேசாம இருந்துக்க. பேசாம எங்க வீட்டுக்கு வாடா, சோறு வகை வகையா திங்கிறான் தெரியுமா? உனக்கே அங்க என்ன லட்சணம் எனக்கு தானே தெரியும். சரி சரி, விட்டு விட்டு நம்ம ரகசியத்தெல்லாம் பப்ளிக் பிளேஸ்ல என்ன. சரி ஓகே, நாளைக்கு நம்ம சீக்கிரமா ஸ்கூலுக்கு போறோம். மறுபடியும் ஆன ஊட படிக்க போறியா? அதுக்குடா அதை படிக்கிற தற்குறி நீ தாண்டா அதெல்லாம் படிக்கணும். உன்னை கொண்டு போய் டாக்டர் காலேஜ் உங்க அண்ணன் சேர்த்து விட்டா பாரு, அவனை சொல்லணும். டாக்டருக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம். சாப்பிட்டு அது கூட டாக்டர் காலேஜ் வந்துட்டமா. நீ கூட்டு போடா, மூணு போன வைனால வர முடியாது. சாதிப்போ நீ வரலனா நாளைக்கு பரத்தை விட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி, நான் அம்மா கூப்பிடுறேன். நம்ம காலையில பேசலாம். பாய் பாய் பாய். வச்சுட்டான் தற்குறி. டாடி, அப்பா, மகனே என்ன பண்ற? எப்ப பாரு போனு, காதுல ஏர்பாட்ஸ், போன பொண்ணுங்களோட இது பேசிட்டு சிரிக்கிறது, இல்லனா பப்பு. லைஃப என்ஜாய் பண்றவன் நீதான்டா. சும்மா இருந்துக்கங்கப்பா. எரியற எண்ணெயில நெருப்பள்ளி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்டா நீ என்ன நிம்மதியாவே இல்லையோ? வாழ்க்கையே நாசமா போச்சுப்பா, பேசாம இருங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட், எப்படிப்பா சத்திய அண்ணன் மட்டும் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? என்னை எப்ப இப்படி தற்கொலையாட்டு வளர்த்து வச்சிருக்கீங்க? டே 2 பேத்துக்கும் ஒரே தாய்ப்பால தாண்டா உங்க அம்மா கொடுத்தா. வேற என்ன பண்ணா? 2 பேத்துக்குமே ஒரே இதுதான் நாங்க பண்ணோம். ஆனா என்னப்பா, நீ வளர்ந்த விதம் வேற. அப்படி வளர்ந்துட்ட. சத்தியன் அப்படிதான் இருந்தான். ஆனா சத்தியனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. என்ன, இன்னும் வாழ்க்கையில அந்த மாற்றம் வரல. இப்ப எவன்பா சொன்னது அந்த மாற்றம் வந்துருச்சுப்பா. ஆனா அது சரியான முறையில பயன்படுத்த தெரியலப்பா எனக்கு. ஏன்னா நிறைய மாற்றம் வருதுப்பா. டேய், வாழ்க்கையில ஒரே ஒரு மாற்றம் தாண்டா வரும். அந்த மாற்றத்தை மட்டும் தாண்டா வச்சு லைஃப் மூவ் பண்ணணும். நீ நிறைய மாற்றங்களை போற இடம்ல உருவாக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு அப்பா என்னடா பண்ண முடியும்? பாத்தீங்களப்ப இந்த மாதிரி பேசி பேசி நீ தற்கொலையா வளர்த்து வச்சிருக்கீங்கப்பா. நான் எப்படி தற்கொலை தரமா இருக்கேன்? 1ஆம் நம்பர் ஃப்ராடு தற்கொலை நான் தான்ப்பா. தெரியுமா உங்களுக்கு? தெரியும்டா. அப்ப என் வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் வரணும். அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? வாழ்க்கையில 1 வச்சிருந்தா ஒளிவட்டம் வரும். நீ 16 வச்சிருந்தீங்கன்னா ஒளிவட்டம் என்ன, ஒரு தீரவஸ் பருப்பு கூட எரியாதுடா. கிரேட் சிங்கம், தேங்க்யூப்பா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன்னா நான் இப்படிதான்
பா ஒளிவட்டமே வர வேணாம்ப்பா. இங்க கடைசி வரைக்கும் 16 ஒளிவட்டமா 0 வாட்ஸ் பல்ப் கூட எல்லாமே எரிஞ்சிட்டு போறப்பா. அதான்ப்பா செம்மையா இருக்கு வாழ்க்கைக்கு. ஒளிவட்டம்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேணாம்ப்பா, உங்களுக்கு அது தெரியும். நான் விட்டுருப்பா போட. இப்ப என்ன ஆயி போச்சுன்னு இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க நீங்க? இதுக்கு மேல என்னடி ஆகணும்? நானும் போய் போய் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அவன் சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? முடியாது, என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி நீ கேட்கறாண்டி. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க போய் அவங்ககிட்ட அசிங்கப்படுறதுக்கு பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கலாம். சண்டை போட்டதாவே இருக்கட்டும். எனக்கா இருந்தாலும் அண்ணன் வேணும்னு உங்க தம்பி நினைப்பார்ல, அப்ப வரட்டும். கிளிப்பா இந்த ஜென்மத்துல வரமாட்டான். அப்படியே என் தம்பி வரணும்னு அவன் நினைச்சாலும் அவனுக்கு பிறந்திருக்கானே, அவன் விட்டுட்டு மறுவேலை பார்ப்பான். எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆட்டிடியூடுங்க ஹாஸ்பிட்டல்ல. ஒரு பெரியப்பன் கூட பார்க்காம என் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காண்டி. இது எல்லாத்துக்கும் என் அப்பனை சொல்லணும், என் அப்பனை தான் சொல்லணும். எனக்கு வாய்ஸ் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல என் தம்பி காரணம் கேள்வி வச்சுட்டான். என் அப்பனை சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் வந்துச்சுல, அப்ப மூத்தவன் நான் தானே, எனக்கு தானே கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் என் பேர்ல இல்லாம எவ்வளவு கஷ்டமா கடுப்பா இருக்கு தெரியுமா? ரோட்ல போற வரவெல்லாம் என்ன ஒரு மாதிரி கேவலமா பாக்குறான். விடுங்க, அது எப்படி இருந்தாலும் நம்ம கைக்கு ஒரு நாள் வரும். அது இந்த ஜென்மத்துல வராது. அந்த சத்தியம் இருக்கிற வரைக்கும் வரவும் விட மாட்டான். அவனுக்கு இருக்கிற திமிருத்தனத்தை அடக்கிறதுக்காகவது அந்த ஹாஸ்பிட்டல நான் வாங்கணும். வாங்கி காட்டேன். கண்டிப்பா நடக்கும். என்ன யாருமே காணோம்? அப்பா, குட்டி, ஷர்மிளா, குட்டி, குட்டி. எதுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்க? நானும் உன் கூட டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன். உனக்கு தான் நான் பேசுறது காதிலே விழுக மாட்டேங்குதே. இதை அம்மா முன்னாடி பேசினா அம்மாவுக்கு வருத்தமாக இருக்கும். அதான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லை, என் வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படி இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன மோசமாக நினைக்க வச்சுட்டாங்க. அந்த மோசமான ஆள் ஒரு தடவை கூட குட்டியை நினச்சிருக்க மாட்டாங்களா? சொல்லு, உன்கிட்ட தானே கேட்குறேன், பதில் சொல்லு. இல்லை அம்மா சொன்ன மாதிரி அவங்க மோசமாக இருக்கிறதுனால தான் அவங்க என்ன நினைக்கலையா? நான் மட்டும் ஏன் அவங்கள நினைக்கிறேன்? அவங்க ரொம்ப மோசமானவங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அவங்களோட அப்பானா ரொம்ப பிடிக்குமா. அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்களாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம். ஆனால் குட்டிக்கு அப்படி யாருமே இல்லை. அவங்க ஒரு மோசமானவங்க. என்னதான் அவங்க மோசமானவங்களாவே இருந்தாலும் குட்டி மேலே ஒரு பாசம் இருந்திருக்கும்ல அவங்களுக்கு. அவங்க ஏன் அந்த பாசத்தை கூட நினைக்கல? அப்போ குட்டி மேலே அவ்வளோ வெறுப்பா? குட்டியை பிடிக்காதா? இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் அம்மா கிட்ட கேட்டால் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. நான் போய் யார்கிட்ட கேட்குறது? மனசுக்குள்ளே நிறையா கேள்வி இருக்குது, ஆனால் அம்மாட்ட கேட்க முடியல. அதான் நான் உன்கிட்டே கேட்குறேன். நீ தான் அந்த கேள்விக்கெலாம் எனக்கு பதில் சொல்லணும். சொல்லுவியா? எப்படியும் இன்னைக்கு சொல்ல மாட்டேன், ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கும்ல. தெய்வங்களெல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. அபி, என்னாச்சுக்கா? ஏன் பியாரம் போட்டுட்டு இருக்க? குட்டி எங்கடி? ஆளவே காணோம். அவன் மேல உட்காந்துருக்கா மொட்டை மாடியில. இன்னி நேரத்துலயா? பனி பெஞ்சிட்டு இருக்கு, ஒட்டங்கவே மாட்டா. அப்பா அங்க? அவ சாப்பிட சொன்னது கூட சாப்பிடல. நீ எடுத்து கொண்டு போய் ஊட்டி விடு, அப்பா கிச்சன்ல இருக்காரு. சாப்பிடலையா? இன்னும் சாப்பிடலையா? டைம் என்ன ஆகுது? வர வர ரொம்ப சேட்டை பண்றாவ. பழைய எப்படி நான் இருந்தாதான் அவன் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா தாய், உன்னை கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு அப்படி மட்டும் நீ இருக்காத. உனக்கு என்னடி தெரியும்? சரி தள்ளு, அப்பா கிட்ட போறேன். போ பா. வாமா, உன்னதான் கூப்பிடணும்னு நினைச்சேன். வா. குட்டி இன்னும் சாப்பிடலையா? சபா, சாப்பிட வைக்கவே முடியலமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடம் பிடிக்கிறா. அங்க இருந்தாதான் அவன் என்கிட்ட சேட்டை பண்றா. மீரியம்மாவை போட்டு ஒரு பாடா படுத்தி எடுத்துருவா. இப்போ இங்கே வந்து உங்களை ஆரம்பிச்சிட்டாளா? என்ன பண்ணுறதுனே தெரில. மேலே இருக்காளாமா? கொடுங்க, நானே போய் சாப்பாடு கொடுக்குறேன். ஏதோ மனசுக்குள்ள நினைக்கிற போலமா. அவன் மனசுக்குள்ள 1000 கேள்வி இருக்கு, ஆனா வெளியே எதை கேட்க முடியாம தவிக்கிறா. பா ப்ளீஸ், எதையும் ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் சாப்பாடு கொடுங்க. அவளை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். கொடுங்க. ஒன்று பேசக்கூடாதுமா, ஏதாவது ஒன்று பேசிட்டா போதும். பழசை நினைக்க கூடாது, தப்பா பேச வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் சாப்பாடு கொடுங்க.
சரி சாப்பாடு ஊட்டி விட்டு பிளேட்டை வச்சு அப்பா கழுவிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது போதும். நானும் என்ன சாப்பிடல. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்து நான் கழுவி வச்சிடறேன். நீங்கள் போங்க, போய் படுத்து தூங்குங்க. காலையில் வேலைக்கு போவீங்கல்ல. உனக்கு எதுக்குமா சிரமம்? ஏப்பா நான் டாக்டராக இருக்கேன்னா பா, நான் டாக்டராகவே இருந்தாலும் என்றைக்குமே உங்களுக்கு பொண்ணு தான், உங்களுக்கு குழந்தை தான். அதே மாதிரி என் பொண்ணுக்கு நான் அம்மா தான், அதே மாதிரி என் தங்கச்சிக்கு நான் அக்கா தான். ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? நான் வரேன். முதல்ல போய் இவளை சாப்பிட வைக்கணும். உன் கூட டூ குட்டி. ஏய் அபி வா. சாப்பிடாம இங்கே ரெடி பண்ணுறேன். வேணாம்மா பசிக்கல, நான் தான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் தாத்தா சொன்னேன்ல. ஆமாம், அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு கிழிச்சது எங்களுக்கு என்ன தெரியாதோ? ஊட்டி விடும்போது சாப்பிட வேணாம் போ. அட்டம் பிடிச்சேன்னு வையேன், இருடி வரேன். இப்போ ஏன் சிரிக்கிற? இல்லைம்மா, நீ ஒரு வாய் சாப்பிட்டுக்குவியா, நான் ஒரு வாய் சாப்பிட்டுக்குவேனா? எப்படி தெரியுமே நீங்கள் சாப்பிட்ற லட்சணம் என்னென்னு. இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஒழுங்காக வாய் தர. உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? ஒழுங்காக நேரம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எவ்வளோ நீங்கள் வெளியே பனி பெஞ்சிட்டு இருக்கீங்க, மேலே வந்து உட்காருவியா? அதான் டாக்டர் இருக்கீங்கல்ல, ஊசி போட்டு சரி பண்ணிடுவீங்கல்ல. எல்லாம் ஐஸ் வேடி. என்ன வாய் தர? சின்னுங்கிறதுலாம் எங்கிட்ட ஆகாது. துப்பிடுவேன். துப்புறது எப்படின்னு எனக்கு தெரியாதா? வாய் தரடி, வாய் தர. முடிஞ்சா என் வாய் திறந்து ஊட்டிடுறீ நீ. பாரு, அப்புறம் பார்த்துக்கோ. சேட்டை பண்ண அப்படிதாண்டி பண்ணுவேன். ஏடி மவளே உன்ன. அப்ப வாய் தரடி. எனக்கு 2 வாய் எச்சா ஊட்னல, வாய் தரடி. இப்படிதான் நீ ஊட்டிப்ப. வாய் தர வாய் தர. அம்மா, இருக்கு அம்மா இல்லாத குறை நீ தான் தீத்து வைக்கிற. அமுக்காதடி. அவளை இருடி. சேட்டை பண்றடி, சேட்டை. மாட்டிக்கிட்டியா? விட்ரி. விடுடி. ஏய், இப்ப தப்பிச்சு போ. அவன ஹக்க ஒன்னு போட்றேன்னு. சரிடி விட்ரி. விடு. முடியாது. என் செல்ல குட்டி அம்மா, ஐ லவ் யூ மா. I love you too, என் தங்கம். கடவுளை பார்த்ததில்லை வலது கண்கள் காட்டுதே, பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே. சொல்லுங்க. இல்ல இப்போதைக்கு அங்க இருக்க டாக்டர்ஸ், இந்தியன் டாக்டர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ண வச்சுட்டு வந்திருக்கேன். நைட் ஷிஃப்ட் போகணும். ஓகே, இன்னைக்கு ஒரு சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இருந்தாலும் நைட் ஷிஃப்ட் இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு வந்துட்டேன். இதுக்கு மேலதான் போகணும், பாக்குறேன். இப்போ வெளியே வந்திருக்கேன். இல்ல அதுக்காக. ஐம் சாரி, ஐ கால் யூ பேக் லேட்டர். என்னவா இன்னைக்கு மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? தெரியலப்பா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல. நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பாரு, அவ்வளவு ஹாப்பியா? ஆமாப்பா, இருக்காதா பின்ன. அப்பாக்கு டைம் கிடைக்கல, அதனாலதான் அப்பானால வர முடியல. இன்னைக்கு டைம் கிடைச்சிருச்சுல, இனி அப்பா வாரம் கூட்டிட்டு வந்துடுறேன் செல்லக்குட்டிய. அப்பாவுக்கு எனக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா அப்பாவுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, அதனாலதான் இனி அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமாப்பா, என் கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வேற யார் மேலே அட்ராக்ஷன் இருக்க மாட்டேங்குது. இதே மாதிரி நீங்க எப்போதுமே என் கூட பாசமாவே இருக்கணும்ப்பா. நிஜமாவே எனக்கு கிடைச்ச ஒரு அப்பா மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப ரொம்ப லக்கி தெரியுமா. அதுவும் இப்படி ரோட்ல நடந்து போறது, உங்க கையை கோர்த்துக்கிட்டு சூப்பரா இருக்குப்பா. இதெல்லாம் செம்ம ஃபீல் தெரியுமா. நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமும் கூட இதெல்லாம் நினைச்சு பாப்பப்பா நானு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா எப்போதுமே உன்னை ஹாப்பியா வச்சுப்பேன். சரியாடி பட்டுக்குட்டி? ஐ லவ் யூ பா. லவ் யூ டூ.